கைஸ், நான் ஜோஸ் பாட்டி பேசிகிட்ருக்கேன். போன வருஷம் நினைக்கிறேன், லேப்டாப்பை டிஎஸ்எல்லாம் வச்சுட்டு நான் திருவிழாட்டிருக்கப்ப அது என்னென்னா அது பழைய எவல்யூஷன் போச்சு. குரங்கில் அந்த மனுஷன் வந்தான்னு சொல்கிற மாதிரி நான் ஒவ்வொரு வருஷமும் திருவிழா ஆடியிருக்கேன். 2021 அப்போ பவனுங்கிற ஒரு பையன் எனக்கு அறிமுகம் ஆனான். 2022 அப்போது எதிர்த்து விட்டு பசங்க என் கூட வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இப்படியெல்லாம் ஆரம்பித்தாங்க. 2023 யார் என் கூட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்களே ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா சிரித்து பழகிட்டு அப்படி இருந்தாங்க. 2024 நான் இஎம்ஐயில் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படி தெருவில் ஆட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கும் தெருவில் ஆடுறதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இது ஏன் மீன் பண்ணிக்கிறேன்னா, யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் டான்ஸ் கார்ஸ்லாம் மற்றவங்களதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா ஆடுறாங்க, இவன் மட்டும் சும்மா லேப்டாப்பை பார்க்குறான் ஆட மாட்டுறான், அந்த மாதிரி தாட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. லேப்டாப் பார்க்குறான் ஆட மாட்டுறான், சும்மா பார்க்குறான் 2 செகண்ட் மாட்டுறான் விட்டுறான் அப்படின்ட்டு. எங்கள் தெருவில் இருந்த மெஜாரிட்டி பேர் வந்து தெலுங்கு பீப்புள்ஸ். அதுக்காக தான் ஜூ என்டிஆர் தான் ஆடுறேன்னு சில பேர் கேட்பீங்க. அப்படி கிடையாது, ஜூ என்டிஆர் சைட் லாஜிக் இருக்குது. ஜூ என்டிஆர் டான்ஸ் வந்து லாஜிக்காக பர்ஃபெக்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, அதனால பண்ணுறேன். எங்கள் தெருவில் இருக்க ஆடியன்ஸை பிடிக்கணுன்றதுக்காக நான் பண்ணல. ஸோ பட் என்னென்னா, அவங்க 2021-22 நான் இஷ்டத்துக்கு ஆடுவேன். அதை பார்த்துட்டு நல்லா ஆடுறான்னு அவங்களே தனக்கு தானே நினச்சிட்டாங்க. 2023 கொஞ்சம் திருத்த பார்த்தேன். 2024 மொத்தமாக நிறுத்திட்டேன். ஆடினா பர்ஃபெக்டாக ஆடணும்னு சொல்லி லேப்டாப்பை பார்த்து ஆடுவேன். அதை வச்சுட்டு என்ன ஆடவே மாட்டேறான், இவனுக்கு ஆட வராது போல் அப்படி இப்படின்ட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஒருத்தங்க 2 பேர் இல்லை, மேலேருந்து கீழே வரைக்கும் பேச கிடையாது. அதுக்கு ஒரு தெளிவான ரெப்ளை வீடியோ தான் அது. என்னென்னா வந்துட்டு, நான் ஃபஸ்ட்டு ஆடுற மாதிரி இஷ்டத்துக்கு ஆட முடியும், பட்டு இப்போ என் மென்டாலிட்டி அப்படி கிடையாது. ரீசெண்டாக 2 டான்ஸ் கவர் போட்டிருப்பேன் ஜோன்ஸ் வின்சென்ட் ஆட்டம் யூடியூப் சேனலில். அதில் வந்துட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ 2த்துலேயும் அப்லோட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ஜோன்ஸ் வின்சென்ட் ஆட்டத்தில் வந்துட்டு டே 1ன்னு சொல்லிட்டு ஞாயிறாவும், டே 2ன்னு சொல்லிட்டு ஜெய் சிவசங்கரும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அக்யூரேட்டாக வந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஆடினேன், ஃபோனில் பார்த்து ஆடினேன். ஃபோன்லலாம் பார்த்து மற்ற யாரும் அந்தளவு அக்யூரேசி கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது, டவுட்டு தான். ஃபோனில் பார்த்து பொறுமையாக அதை மண்டையில் ஏற்றி அதை ஃப்ரேமில் கொண்டு வந்து 2-3 ஷாட்டு போக ஸ்பீடு மிஸ் ஆகி அதை திரும்ப எடுத்து அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஆடுறது வந்துட்டு டான்ஸ் என்பது வெறும் டான்ஸாக பார்த்தா ஈஸி. வளைக்கிறது, கை கால் ஆட்டுறது, திரும்புறது, இல்லை வீடியோவாக பார்க்குறப்ப அது சிங்க் ஆகிறது. வீடியோவாக பார்க்குறப்ப சிங்க் ஆகிரும். ஆனால் வந்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அங்கே ஹீரோ எவ்வளோ க்யூட்டாக ஆடிட்டு இருப்பாங்க, சைடில் ஆடுறவங்க மொக்க பையன் மாதிரி ஆடி வச்சுருப்பானுங்க. எல்லா யூடியூபரும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு விஜுவலாக மட்டும் பார்த்து முடிவு எடுத்துடுறீங்க. ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் இருக்குது. 24 ஃப்ரேம்ஸ்னால் 24 ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த மாதிரி 1 செகண்டுக்குள்ளே 24 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் டான்ஸ் மூவ்ஸை வாட்ச் பண்ணிங்கன்னா கன்றாவே இருக்கும். நான் சேலஞ்ச் வேணாம் பண்ணுறேன். அது எப்பேற்பட்ட யூடியூபராக இருக்கணும், ஹீரோஸ் கூட பக்கத்தில் போட்டது 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சிங்க் ஆகாது. அது என்னால் எங்கே வேணால் சான்ஸ் பண்ண முடியும். அந்த வகையில் நான் பார்த்து ஆடுறதுக்கு இது ஒன்று தான் காரணம். இதை ஏன் இங்கே மீன் பண்ணிக்கிறேன்னா, இப்போது யூடியூப்பில் நிறையா புனித் ராஜ்குமார் சார் டான்ஸ் கவரை பார்த்து இமிடேட் பண்ணி ஆடினதெல்லாம் பார்த்தேன். சுத்தமாக சிங்கே ஆகலை. விஜுவலாக பார்க்குறப்ப நல்லா இருக்குது, ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் கன்றாவே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொல்லலான்னு தோணுச்சு, சொல்லியாச்சு. ஃபுல் சாங் டான்ஸ் கவர்ஸ் போடுவேன்னு நான் ஒன்றும் கேரண்டி கொடுக்கல. பட்டு என்னால் முடிஞ்சதை, எனக்கு அக்யூரஸி முக்கியம். எனக்கு வீடியோஸ் ஜாஸ்தி போடணும், டக்குன்னு ஆடி முடிச்சிடணும், அந்த மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. நான் ஆக்டராக ட்ரை பண்ணுறதால அக்யூரஸி எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஹீரோஸாக அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறான் பார்ப்பேனே தவிர இஷ்டத்துக்கு பீச் வைக்க மாட்டேன். இதை இங்கே ஸ்ட்ராங் மெயின் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.